கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதி பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீட்டில் கேட்ட வினாவுக்கான விடை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? தேவன் எதனால் நம்மை இடைக்கட்டுகிறார்? இதுக்கான பதில் பலத்தால். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினா பார்க்கலாமா? மேன்மை பாராட்ட இடம் எப்போது உண்டாகும்? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலை நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதி பார்க்கலாமா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். Each one should test their own actions, then they can take pride in themselves alone, without comparing themselves to someone else. Galatians 6:4. இதை நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? ஜெனிஃபர் ஓவியம் வருவதை ரொம்பவே விரும்புவாளா. ஒரு நாள் அவளுடைய பள்ளியில் ஓவிய போட்டி அறிவிக்கப்பட்டதா. எல்லா மாணவர்களுமே அவங்க ஓவியங்களை காட்சிக்கு வைத்தாங்களா. அப்போ அவளுடைய தோழி எம்மாவின் ஓவியம் ரொம்பவே வண்ணமாகவும் அழகாகவும் இருப்பதை ஜெனிஃபர் கவனித்தாளா. அதை பார்த்த ஜெனிஃபர் என்னுடைய ஓவியம் அவளுடைய போல இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டாளாம். உடனே அவளுக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்ததா. அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அதுக்கப்புறம் ஜெனிஃபர் தன்னை எம்மாவிட ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டாளாம். கடந்த ஆண்டை விட அவள் எவ்வளோ முன்னேறியிருக்கான்னு சொல்லிட்டு, இந்த ஓவியத்திற்காக எவ்வளோ முயற்சி செய்திருக்கான்னு சொல்லிட்டு அவள் நினைத்து பார்த்தாளாம். போட்டியின் முடிவில் எம்மா முதல் பரிசை பெற்றாளாம். ஜெனிஃபருக்கு பரிசு கிடைக்கலையா. இருந்தாலும் தன்னால் முடிந்த சிறந்த முயற்சியை செய்திருந்தனால அவள் மகிழ்ச்சியாக இருந்தாளாம். அவளுடைய ஆசிரியருமே அவளுடைய படைப்பாற்றலை பற்றியும் முயற்சியை பற்றியும் பாராட்டினாங்களாம். அன்னைக்கு ஜெனிஃபர் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டாளாம். மற்றவங்களுடன் நம்மளை ஒப்பிடாமல் நம்ம செய்யும் செயல்களை ஆராய்ந்து நம்மளுடைய வளர்ச்சியில் மகிழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம் சொல்லிட்டு அவள் அறிந்து கொண்டாளாம். இதே போல் நம்மளும் மற்றவங்களோட ஒப்பிடாமல் தேவன் கொடுத்த திறமைகளை பயன்படுத்தி நம்மளால முடிந்ததை செய்வதன் உண்மையான மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம புரிந்து கொள்ளணும். ஆமென்.